கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தலைமையில் தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்து கட்சி எம்பிக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். அவரிடம் நேரலையில் விவரங்களை கேட்டு பெறலாம். சந்தோஷ், தற்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய தலைமையில் இந்த தொகுதி மறுவரை தொடர்பான அனைத்து கட்சி எம்பிக்களின் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறவிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் சில குறிப்பிட்ட கட்சிகள் புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய வேளையில் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்னவாக இருக்கின்றது, பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பாஜக அரசுடன் தாவேக அரசு ஒன்றி போக வேண்டும் என்ற கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பல்வேறு கருத்துக்களுக்கு முரணாக நின்று வருகின்றனர். அந்த வகையில் தொகுதி மறுவரை தொடர்பான அனைத்து கட்சிகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டம் என்பதை தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரையிலுமே 57 எம்பிக்கள் மக்களவை மற்றும் மாநிலவை எம்பிக்கள் இருக்கின்றனர். அவர்களும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தனித்தனியாக அழைப்பு என்பதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் கலந்து மாநிலத்தினுடைய ஒரு முக்கிய பிரதான பிரச்சனையாகவும் இந்த பிரச்சனை விளங்குவதால் அதற்கான தீர்வை எட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுவதாக தெரிவித்திருக்கின்றனர். மக்களவையில் 39 பேரும் மாநிலங்களவையில் 18 பேரும் இருக்கின்ற நிலையில் ஒவ்வொரு கட்சி வாரியாக பார்த்தோம் என்றால் திமுக சார்பில் மக்களவையில் 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களும், அதே போல மாநிலங்களவையில் 8 என்ற 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இருக்கின்றனர். அதே போல காங்கிரஸ் கட்சியிலும் மக்களவையில் 9 பேரும், மாநிலங்களவையில் 3 பேரும் என 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். அதிமுகவில் மாநிலங்களவையில் மட்டும் 4 எம்பிக்கள் இருக்கின்றனர். அதே போல சிபிஎம் மற்றும் சிபிஐ, விசிக ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 மக்களவை எம்பிக்களும் இருக்கின்றனர். மதிமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உள்ளிட்டவைகளும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர். அதே போல பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளுக்கும் தலா 1 எம்பிக்கள் இருக்கின்றனர். அந்த வகையில்தான் மொத்தம் தமிழகத்தில் 57 எம்பிக்கள் இருக்கக்கூடிய நிலையில் 21 எம்பிக்கள் மட்டுமே தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அதிமுக மற்றும் திமுக எம்பிக்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். அதிமுகவை பொறுத்தவரையிலுமே சட்டமன்ற தாக்கல் என்பதும் செய்யப்படாத நிலையில், மசோதாவை நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் ஈடுபடாத நிலையில் தாவேகா முன்கூட்டியே இந்த காவிரி விவகாரத்தை திசை மாற்றக்கூடிய நோக்கில்தான் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததற்கான காரணம் என்பதையும் சொல்லி இருக்கின்றனர். அதே போல திமுகவும் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகை ஆதரவளித்திருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும் அதனுடைய மக்களவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். தமிழகத்திற்கு இந்த தொகுதி மறுவரை காரணமாக எந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறது, அதனை முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் என்ற மாநில அரசின் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமாக தான் இந்த ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற இருக்கிறது. நேற்றைய தினமே இந்தியாவில் முதலாக இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தது திமுக தான் என்றும், சட்டசபையில் பேசியிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட அந்த கட்சியை திமுகவை சேர்ந்த யாரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரியாக 3 மணி அளவில் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தலைமை தாங்குவதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கட்சியில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய அந்த 20க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது அரங்கத்திற்கு உள்ளே சென்றிருக்கின்றனர். தொகுதி மறுவரையின் காரணமாக தமிழகத்தில் பெரும் சிக்கல் என்பதை நீடிக்கும் என்றும், அதனால் அந்த மசோதாவை தாக்கல் செய்யாமல் தடுக்க வேண்டும் என்ற முனைப்புடன் பல்வேறு ஆலோசனைகள் என்பதனை மக்களவை மற்றும் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பெறப்பட்டு இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவு என்பதனை முதலமைச்சர் விஜய் எடுப்பார்
என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் தாவேகாவை சேர்ந்த அமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் ஆனந்த் மற்றும் புசி ஆனந்த் மற்றும் அதே போல ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் மற்றும் CTR நிர்மல்குமார் உள்ளிட்ட அமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது வருகை தர இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் வருகை தந்தவுடன் இந்த ஆலோசனை கூட்டம் சரியாக 3 மணி அளவில் இந்த கூட்டம் என்பது தொடங்க இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி மறுவரை தொடர்பான அனைத்து கட்சி எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. தற்போது வரை இருக்கக்கூடிய கள சூழலை விவரித்தமைக்கு நன்றி சந்தோஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.